லூக்கா 8வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாலும் எனப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோதே அநேக பெண்கள் இயேசுவோடு கூட இருந்திருக்காங்க. ஹல்லேலூயா. நம்மளை போல இருக்கிற பெண்கள்லாம் இயேசுவோடு இருந்திருக்கிறாங்க. 2ஆம் வசனத்தை பாருங்க. அதில் என்ன போட்டிருக்குது? பொல்லாத ஆவிகள், 2வது வியாதிகள். நம்மெல்லாம் ஆண்டவரை அநேகமாக தேடி வர்றதுக்கு காரணமே என்னது? நிறைய பிரச்சனை, நிறைய ப்ராப்ளம், அதே போல் வியாதி. இவைகளை நீக்கி குணமாக்கின ஸ்திரீகள் இயேசுவை என்ன செய்தாங்க? பின்பற்றினாங்க. மகதலேனா மரியாளுக்கு எத்தனை பிசாசு இருந்துச்சான்? ஒரு பிசாசு இருந்தாலே குடும்பத்தை ஆட்டி தள்ளிடும். ஆனால் 7 பிசாசுகள் அவளுக்குள்ளே இருந்துச்சு. அந்த 7 பிசாசையும் ஆண்டவர் நீக்கினார். அவளும் என்ன செய்தா? மகதலேனா மரியாளும் இயேசுவை உண்மையாய் பின்பற்றினார். இப்படிப்பட்ட வியாதியோடு பிசாசு பிடித்தவர் மாத்திரம் அல்ல. இது யார்? ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னா. இவ யார்? கனம் பொருந்திய ஸ்திரீ. ஒரு பெரிய வேலையில் இருக்கிற அந்த ஏரோது ராஜாவுக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஒரு வேலையில் இருக்கிற ஒரு மனுஷனுடைய ஒய்ஃப் அவா. கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க? தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த, அவங்க பேரெல்லாம் போடலை, எத்தனை பேர் நமக்கே தெரியலை, மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். ஹல்லேலூயா. அநேக சகோதரிகள் இயேசுவோடு இருந்தாங்க. அநேக ஸ்திரீகளை இயேசு அவரோடு கூட ட்ராவல் பண்ணும்படியாய், அவரோடு கூட ஊழியம் செய்யும்படியாய் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அனுமதி கொடுத்தார். அவங்கெல்லாம் இயேசுவோடே இருந்தாங்க. ஹல்லேலூயா. இயேசுவுக்காக ஊழியம் செய்தார்கள். அதே போல் ரோமர் 16வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பரிசுத்த பவுல் 9 பெண்களுடைய பேரை இந்த ரோமர் 16வது அதிகாரத்தில் பரிசுத்த பவுல் என்ன செய்திருக்கிறார்? குறித்திருக்கிறார். அந்த 9 பெண்களில் பெர்சியாள், 2வதாக யார்? பிரிசில்லாள், 3வது யார்? மரியாள், மிகவும் பிரயாசப்பட்ட மரியாள், திரிபோசாள், திரிபோனாள், ரூஃபஸ், ரூபனுடைய தாய், ரூஃபஸுடைய அம்மா. இப்படிப்பட்ட 9 பெண்கள் பேரை இந்த பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறான். அப்போ ஆதி திருச்சபையும் கட்டப்படுவதற்கு யார் உதவியாக ஒத்தாசையாக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பெண்கள், சகோதரிகள். அதனால தான் நம்ம வாசிக்கிறோம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28, 29வது வசனத்தில் கடைசி காலத்தில் ஆண்டவர் செய்கிற காரியம், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது குமாரரும் குமாரத்திகளும் என்ன செய்வாங்க? தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். மூப்பர் சொப்பனங்களையும் வாலிப தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கடைசி காலத்தில் சகோதரர்களுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டதான அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார், அதே அபிஷேகம் யாருக்கும் கொடுத்துருக்கார்? நமக்கும் கொடுத்துருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரே பரிசுத்த ஆவியானவர் தான். மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். குமாரர் மேலும் குமாரத்திகள் மேலும் ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அவர் என்ன செய்கிற தேவன்? ஆவியை ஊற்றி, பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் சபையின் நடுவில், நம்முடைய வாழ்க்கையின் நடுவில் கிரியை செய்வதற்காக இந்த நாட்களில் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையால் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம விட்டு கொடுக்கும்போது சகோதரிகளாகிய நம் மூலமாக தேசம் மாற்றப்படும். தேசத்தில் ஒரு மறுரூபம் வரும்.
ஹல்லேலூயா. என்னுடைய இருதயத்தின் வாஞ்சையெல்லாம் அதுதான். பெண்கள் மூலமாக என்ன ஏற்படணும்? தேசம் காப்பாற்றப்படணும். அதே போல் தேசத்தில் ஒரு மாறுதல், மறுரூபம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகணும். ஆகையால் தான் மொர்தெகாய் எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து சொல்கிறார். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. எஸ்தரின் புஸ்தகம் 4:14. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால், இந்த காலத்துல மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் மொர்தெகாய். அந்த எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து காலத்தை அறிந்து கொள். இந்த நாட்கள் இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லா சகோதரிகளையும் எதை அறிந்து கொள்ளணும்? காலத்தை. இந்த காலத்தில் நீ தூங்கி கொண்டிருந்தால், இந்த காலத்தில் உலகத்துக்காக நீ வாழ்ந்து கொண்டிருந்தா உன் தேசம் என்ன செஞ்சிடும்? அழிந்து போகும். ஆகையால் இந்த காலத்தில் ஆண்டவருக்காக எழும்பி கிரியை செய்வதற்காக கர்த்தர் இந்த நூற்றாண்டுகளில் நம்மளை யாராக வைத்திருக்கார்? ரட்சிக்கப்பட்ட ஜனமாக வச்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் மாத்திரம் ரட்சிக்கலாட்டி நம்மளும் இந்த வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் எங்கேயோ நின்றுப்போம், சரியா? ஆனால் ஆண்டவர் நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளையாக மாற்றினதுனால தான் நம்ம எங்கே வந்திருக்கிறோம்? இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துக்கு வந்திருக்கிற நம்மை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். இந்த காலத்தில் நம்ம மௌனமாக இருந்தால் நம்முடைய தேசம் என்ன செய்கிறோம்? அழிந்து போய்விடும். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த காலத்தில் கிரியை செய்கிறவங்களாக மாறணும். இந்த காலத்தில் யாராக மாறணும்? கிரியை செய்கிறவளாக மாறணும். நியாயாதிபதியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு ஸ்திரீயை பற்றி வாசிக்கிறோம். அவளுடைய பேர் என்னது? லபித்தோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். 5வது அதிகாரம் கடைசி வசனத்தில் நீங்கள் வாசிங்கன்னா, 5வது அதிகாரம் கடைசி வசனத்தில் 40 வருஷம் அந்த தேசத்தில் என்னது இருந்துச்சுன்னா, தேசம் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. இந்த லபித்தோத்தின் மனைவியாகிய தெபோராள் அவள் யார்? ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், சரியா? எப்பவும் பெண்கள் என்று சொன்னால் அவங்கள எங்கே தான் இணைத்திருப்பாங்க? வீட்டில் தான். ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு சாதாரண மனைவி. ஆனால் அவள் தன்னுடைய வாழ்க்கையில் அமைதியாக இல்லாதபடிக்கு அவள் தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்காக அந்த தேசத்தின் சூழ்நிலையை பார்த்தான். அதனால்தான் நம்ம வாசிக்கிறோம் நியாயாதிபதியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், விழி விழி தெபோராளே விழி. சரியா? நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் முதல்ல என்ன தெரியும் என்ன அவசியம் என்று சொன்னால், நம்முடைய சூழ்நிலையை குறித்து நம்ம அறிந்து கொள்ளணும். விழித்துப்பார், தூங்கிக்கிட்டு இருக்காத, விழித்துப்பார். இந்த நேரத்தில் இந்த இடத்தில் சபைக்குள்ளே வந்திருக்கிற சகோதரிகள் ஒவ்வொருவரையும் என்ன செய்யுங்க? விழித்து பாருங்கள். விழித்து பார்த்து தேசத்தின் நிலைமையை இந்த தெபோராள் அறிந்து கொண்டான். அந்த காலத்தில் தேசத்தின் நிலைமை என்று என்னவென்று சொன்னால், அந்த இஸ்ரவேல் தேசம் 900 chariots 900 இருப்பு ரதங்களால் இஸ்ரவேலர் கொடுமையாய் நடத்தப்பட்டாங்க. அதன் நிமித்தமாக ஆண்டவர் நோக்கி முறையிட்டா. தனியாக ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ண யாராக மாறிட்டா? தீர்க்கதரிசியாக மாறிட்டான். தீர்க்கதரிசி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள் தான் தீர்க்கதரிசி. அந்த தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் சமூகத்தினை பெற்றுக்கொண்டு பாராக்கை அழைத்து அந்த செசராவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின போது கர்த்தர் அந்த யுத்தத்தை பண்ணினது நிமித்தமாக தேசம் 40 வருஷம் அமைதியாக இருந்தது. ஒரு சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மூலமாக ஆண்டவர் தேசத்துக்குள்ளே என்னத்தை கொண்டு வந்தார்? ஒரு பெரிய எழுப்புதலை தந்தார். இப்போ நம்ம யோசிக்கலாம், பெண்களா ஒன்றும் செய்ய முடியாது. உலகத்தில் பாருங்கள், உலகத்தில் பார்த்தா என்னென்ன வேலையெல்லாம் சகோதரி செய்கிறா, அத்தனை வேலை யார் செய்கிறா? சகோதரிகளும் செய்கிறாங்க. அநேக சமயங்களில் நான் ஃப்ளைட்டில் ஏறும்போதெல்லாம் பைலட் யாருன்னு பார்ப்பேன். நிறையா விமன் பைலட் இருக்காங்க, ஜட்ஜஸ் இருக்காங்க, அநேக
அட்வொகேட்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. எந்த துறையில் போய் பாருங்கள், யாரும் இருக்கிறா, பெண்களும் இருக்கிறாங்க. நம்ம ஆலயத்துக்குள்ளே மாத்திரம் ஐயோ படித்து என்ன பிரயோஜனம், எதுக்கு இன்னும் என்னத்தை நாங்கள் செய்ய முடியும் யோசிக்காதீங்க. தேவ ராஜ்யத்தில் இந்த கடைசி காலங்களில் நாமும் இணைந்து செயல்பட்டால் நிச்சயமாகவே நம்ம தேசத்தில் ஒரு மாறுதல் வரும். ஹல்லேலூயா. ஆகையால் முதல்ல விழி, ரெண்டாவது என்ன செய்யி, எலும்பு மாத்திரமா அல்ல, யாரா மாறிடு, தாயாக. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5:7 வாசிக்கிறோம். அந்த தெபோராள் தாயாக எலும்பும் மளவும் என்ன ஆயிற்று, பாழாய் போயின்னு. தாய் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால் ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன், ஒரு உண்மையான உத்தரவாதம் உள்ளவர்களாக. இந்திய தேசத்துக்காக உத்தரவாதம் எடுக்கணும், பட்டணத்துக்காக உத்தரவாதம் எடுத்து எழும்பி ஆண்டவருக்காக கிரியை செய்தால் நிச்சயமாக நம்முடைய பட்டணத்தில் தேசத்தில் ஆண்டவர் ஒரு எழுப்புதலை தருவார். விசுவாசிக்கிறவர்களாம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ சகோதரிகள் ஆண்டவரை பின்பற்றி இருக்கிறாங்க பெண்கள். ரெண்டாவதாக ஒரு பெரிய தேசத்தில் உள்ள ஜாதிய, அதாவது யூத குலத்தை பாதுகாத்திருக்கிறதே இந்த எஸ்தர் ராஜாத்தி. சாதாரண குடும்பத்தில் இருக்கிற அந்த தெபோராள் என்ன செய்தால், எழும்பினது நிமித்தமாக தேசத்தின் நடுவில் என்ன ஏற்பட்டது, ஒரு பெரிய மாறுதல் ஏற்பட்டது. அதே போல் நியாயாதிபதியின் புஸ்தகம் 5:24 நம்ம வாசிக்கிறோம். யாரை பற்றி? யாகேல். அந்த யாகேலை குறித்து என்ன போட்டிருக்குன்னா, ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவள் எங்கே வாசமாக இருக்கிறாளாம்? கூடாரத்தில் வாசமாக இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். எங்கள் வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறோம். சொல்லுவாங்க, நீங்கள்லாம் வேலைக்கு போகிறீங்க, நீங்கள்லாம் அங்கே போகிறீங்க, இங்கே போகிறீங்க. நான் எங்கே தான் இருக்கிறேன்? கூடாரத்துக்குள்ளே, வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன். கர்த்தர் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களையும் எடுத்து உபயோகிக்க முடியும், குடும்பங்களில் இருக்கிற குடும்ப ஸ்திரீகளையும் எடுத்து உபயோகிக்க முடியும். அதே போல் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜஸ்திரீகளை எடுத்து உபயோகிக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த இடத்தில் இருக்கிற நம்ம எடுத்து உபயோகிக்க முடியுமா? முடியாதா? கர்த்தரால் உபயோகிக்க முடியும். கர்த்தரால் நம்ம உபயோகிக்கப்படுகிற பாத்திரங்களாய் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது நமது மூலமாய் ஆண்டவர் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மறுரூபத்தை கொண்டு வருவார். இந்த நாளிலும் விசேஷமாக இந்த நீதிமொழிகளில் உள்ள 4 ஸ்திரீகளை குறித்து ஷார்ட்டாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். நீதிமொழிகள் 31:10 முதலாவது ஒரு ஸ்திரீயை குறித்து வாசிக்கிறோம். வாசிங்க. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? முதல்ல எந்த ஸ்திரீ நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்குது? குணசாலியான ஸ்திரீ. இந்த குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா? கண்டுபிடிக்கிறவன் யார்? நீதிமொழிகள் 12:4 வாசிக்கிறோம். இந்த குணசாலியான ஸ்திரீ தான் யாராம்? புருஷனுக்கு கிரீடம். சரியா? புருஷன் கிரீடம் அணிஞ்சவராக இருக்கிறாருன்னா அதுக்கு பின்னால் ஒரு ஸ்திரீ இருக்கான்னு அர்த்தம். அவன் தான் யார்? குணத்தில் குணசாலியான ஸ்திரீ. இந்த குணசாலியான ஸ்திரீயாக நம்ம மாறுவதற்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்? குணசாலியான ஸ்திரீயாக மாறுறதுக்கு 31 நீதிமொழிகள் 31 குணசாலியான ஸ்திரீக்கு 3 குவாலிஃபிகேஷன் போட்டிருக்கு. 31:30 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவான். இருதயம், குணசாலியான ஸ்திரீயினுடைய இருதயம் எப்படி இருக்கும்னா, எப்படி இருக்கும்? இருதயத்தில் என்ன இருக்கும்? கர்த்தருக்கு பயப்படுற பயம். சரியா? நல்லா அறிஞ்சுக்கோங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம குணம் மாறிடும். ஆண்டவருக்கு முன்னால் பரிசுத்தமாக இருப்போம், உண்மையாக இருப்போம், புருஷனுக்கு உண்மையாக இருப்போம். நமக்கு என்ன வேணும்? இருதயத்தில் கர்த்தருக்கு பயப்படுற பயம். 26 போடுங்க. நீதிமொழி 31:26 அவள் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. குணசாலியான ஸ்திரீயினுடைய நாவில் ஒரு வித்தியாசம் இருக்கும். சரியா? நாவு எப்படி இருக்குமா? ஞானமாக பேசுவாளாம். எல்லாத்துக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்க மாட்டான், படபடான்னு பேசிகிட்டு கிடக்க மாட்டான். ஞானம் விளங்க தன் வாயை திறப்பாள், தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கும். நீதிமொழி 31:13 ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி
தன் கைகளினால உற்சாகத்தோடு கூட வேலை செய்கிறான். அப்போ குணசாலியான ஸ்திரீனா இருதயத்தில் கர்த்தருக்கு பயப்படுற பயம், வாய் எப்படி பேசும், ஞானம் விளங்க பேசுவான், கை எப்படி செய்யும், உற்சாகமாக வேலை செய்கிறோம். சோம்பேறியாக இருக்க மாட்டான். 4 நாள் சாப்பாடெல்லாம் உள்ளுக்கு வச்சு வச்சு மைக்ரோவேவில் சுட வச்சு கொடுத்துட்டே இருக்க மாட்டான். வீடை குப்பையாக வச்சுருக்க மாட்டான். உற்சாகமாக வேலை செய்யும். நம்மளை பார்க்கும்போதே நான் சொல்கிறேன், குணசாலியான ஸ்திரீனா மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் உண்டாகும். இவங்களை போல் நான் எப்படி இருக்கணும், நல்லா துடுதுடுப்பாக இருக்கணும். சரியா? கொஞ்சம் நம்ம உற்சாகத்தோடு கூட வேலை செய்கிறவளாய், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயாக, இருதயத்தில் கர்த்தருக்கு பயப்படுற பயம், கை உற்சாகமாக வேலை செய்யணும், நாவும் ஞானம் விளங்க போதிக்கிறவளாக இருக்கணும். அவள் தான் யார்? குணசாலியான ஸ்திரீ. அவள் புருஷனுக்கு எப்படி இருப்பாள்? கிரீடமாக இருப்பாள். 2வதாக ஒரு ஸ்திரீயை குறித்து போட்டிருக்கு. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 1ஆம் வசனம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை அடுத்த நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிற ஸ்திரீ யாருன்னா புத்தியுள்ள ஸ்திரீ. அந்த புத்தியுள்ள ஸ்திரீ என்ன செய்வாளா? தன் வீட்டை கட்டுவாள். புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் அவள் இடித்து போடுவாள். எப்படிப்பட்டவங்களாம் மாறணும்? புத்தியுள்ள ஸ்திரீ. வேதத்தில் பார்க்கும்போது 1 சாமுவேல் 20வது அதிகாரத்தில் ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயை பற்றி போட்டிருக்கு. பேரே போடலை. ஆனால் அந்த புத்தியுள்ள ஸ்திரீ என்ன செய்தார்ன்னு சொன்னால், யோவாப் அந்த தேசத்தை அவங்க பிடிக்க வரும்போது அந்த பட்டணத்துக்குள் இருந்த அந்த மனுஷனை, பட்டணத்துக்குள் இருந்த ராஜாவுக்கு விரோதமாக இருந்த அந்த மனுஷனை, அவனுடைய தலையை வாங்கி யோவாபுக்கு கொடுக்கறதற்கு யார்கிட்ட போய் பேசணுமோ பேசி அவன் என்ன செய்தான்? புத்தியாய் நடந்து கொண்டு அந்த பட்டணத்தின் முற்றுகையை மாற்றி போட்டாள். ஹல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரீ எப்படி பேசுவா? புத்தியாக பேசுவா. யார்கிட்ட பேசணுமோ அவங்ககிட்ட தான் பேசுவா. எல்லாரிடத்துலையும் போய் படபடான்னு பேசிக்கிட்டு இருக்க மாட்டான். ஆனால் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிப்பான். இன்னும் 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 3வது வசனத்தில் அபிகாயில் என்று சொல்லிய ஒரு ஸ்திரீ இருக்கிறா. அவளை பற்றி என்ன போட்டிருக்கு? அபிகாயில் என்று பெயர். அந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவளாம்? மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள். சரியா? புத்தியுள்ள ஸ்திரீ என்ன செய்வா? யார்கிட்ட பேசணுமோ பேசி வருகிற பிரச்சனையை மாற்றி கொடுப்பா. இந்த அபிகாயிலுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம், நாபால் அபிகாயில் வாழ்க்கையில் நடந்த காரியம், தாவீது வேலைக்காரர்கள் நாபாலுடைய வீட்டுக்கு அனுப்பி, எங்களுடைய வேலைக்காரர்கள் என்ன செய்ய வந்திருக்கிறாங்க? ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. உங்களுடைய வேலைக்காரர்களுக்கு நாங்கள் உதவியாக இருந்தோம். அதனால் நாபாலே உங்கள் வீட்டில் உள்ள சாப்பாட்டு பொருளை கொஞ்சம் அனுப்பு அப்படின்னு சொல்லும்போது நாபால் என்ன சொல்லுகிறான்? அவன் யார்? துராகிரதன். அவன் குடிகாரன். அதனால் அவன் என்ன சொல்கிறான்? அந்த வேலைக்காரர் யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? இப்படி ராஜாவின் இடத்திலிருந்து ஓடி வருகிற அநேக வேலைக்காரர் உண்டு. அதனால் தாவீதின் வேலைக்காரர் யாருன்ட்டே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி பேசி அனுப்பிடுறான். ஆனால் அபிகாயில் மகா புத்திசாலியாய் இதை கேள்விப்பட்ட உடனே, வேலைக்காரர் மூலமாய் கேள்விப்பட்ட உடனே அவன் என்ன செய்கிறான்? தீவிரமாய் அந்த நீங்கள் வீட்டில் போய் வாசி பாருங்கள். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் 3 தடவை என்ன வந்திருக்கும்? தீவிரமாய் தன்னுடைய வீட்டில் இருந்த எல்லா பொருட்களிலும், சாப்பாட்டு பொருட்களில் தீவிரமாய் அவைகளை எடுத்து கழுதையின் மேல் ஏற்றி அவள் யாரை போய் சந்திக்க போகிறான்? இந்த தாவீது ராஜாவை சந்திக்க போகிறான். தாவீது நாபால் உதவி செய்யவில்லை என்று சொன்ன உடனே அவனுடைய வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு வந்து அவ்வளவு பேரையும் அழிப்பதற்கு அவன் காத்திருக்கிறான். ஆனால் அந்த தாவீதை கண்ட உடனே இந்த அபிகாயில் கழுதையின் மேலிருந்து தீவிரமாய் இறங்கி அவருடைய பாதத்தண்டில் விழுந்து, நாபாலின் பாதகத்தை மன்னித்து விடும் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டு கொண்டு வந்த பொருளை கொடுத்தபடியினால் அந்த தாவீது ராஜா சொல்லுகிறார். அந்த தாவீது அப்பொழுது அவர் ராஜா கிடையாது. தாவீது சொல்ல, தீவிரமாய் நீ புறப்பட்டு வராமல் இருந்தால் அடுத்த நாளைக்குள்ளே உன்னுடைய முழு குடும்பமே என்ன செஞ்சுருக்கோம்? அழிந்திருக்கும். சிலர் யோசிப்பாங்க, என் புருஷன் சரியே கிடையாது, என் புருஷன் குடிகாரர், அவர் கோயிலுக்கே வரமாட்டார், அவர் எப்படியெல்லாமோ நடக்கிறார், நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவருக்காக அப்படின்னு யோசிப்பாங்க.
ஆனால் மகா புத்திசாலி யார் என்று சொன்னால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறாரோ, என்ன காரியத்தை நம்ம செய்யணுமோ அதை தீவிரமாய் செய்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நம்ம யாராக மாறணும்? மகா புத்திசாலியாக மாறணும். ஹல்லேலூயா. அதனால் தான் மகா புத்திசாலியாக மாற வேண்டும் என்று சொன்னால், நமக்கும் நம்மை உருவாக்கின தெய்வம், நமக்கும் நம்மை ரட்சித்த தேவனுக்கும் இடையிலே என்ன இருக்கணும்? ஒரு நல்ல நெருங்கிய தொடர்பு இருக்கணும். அவர் ஒன்றும் கொடுக்க மாட்டார், அவர் ஒன்றும் செய்ய மாட்டார், அவர் ஒன்றும் குடும்ப ஜெபம் பண்ண மாட்டார். அவருக்கும் இந்த இயேசுவுக்கும் வேதத்துக்கும் என்ன கிடையாது? சம்பந்தமே கிடையாதுன்னு யோசிக்காதீங்க. நம்ம மூலமாக என்ன காரியம் செய்யப்படணுமோ அதை தீவிரமாய் செய்யும்போது நம்ம யாராக மாறுறோம்? மகா புத்திசாலியாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. புத்திசாலியாய் புத்தியுள்ள ஸ்திரீ தான் என்ன செய்ய முடியும்? தன் வீட்டை கட்ட முடியும். மூன்றாவதாக நீதிமொழிகள் 11:16 வசனத்தில் வாசிக்கிறோம். இன்னொரு ஸ்திரீயை குறித்து வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 11:16. நல் ஒழுக்கமுள்ள ஸ்திரீ. யாராக இருக்கணும்? நம்மெல்லாம் நல் ஒழுக்கமுள்ள ஸ்திரீயாக மாறணும். சரியா? எழும்புறதுக்கு ஒரு சரியான நேரம் இருக்கணும், வேதம் வாசிக்கிறதுக்கு ஒரு சரியான நேரம் இருக்கணும். சரியா? 24 மணி நேரம் சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. அதுக்கும் ஒரு என்ன இருக்கணும்? ஒரு டிசிப்ளின் இருக்கணும். யார் வீட்டுக்கும் சும்மா இஷ்டம் போல் போயிட்டே இருக்கக்கூடாது. நம்ம யார் கிடையாது? தாறுமாறாய் ஓடுகிற பெண்ணொட்டகம் கிடையாது. சரியா? நம்மெல்லாம் யார்? நல் ஒழுக்கமுள்ள ஸ்திரீகள். நல் ஒழுக்கமுள்ள ஸ்திரீ, டிசிப்ளின் லைஃப். சாப்பாட்டு விஷயத்தில், தூங்குகிற விஷயத்தில், நம்முடைய எல்லா காரியங்களிலும், பேசுகிற விஷயத்தில், மற்ற வீடுகளுக்கு போகிற விஷயத்தில், எல்லாத்துலேயுமே நம்முடைய வாழ்க்கையில் டிசிப்ளினாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம் என்று சொன்னால், மானத்தை காப்பாற்றி கொள்வோம் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நீதிமொழிகள் 9:13 வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 9:13. மதியற்ற ஸ்திரீ வாயாடியும். அடுத்தாப்புல நீதிமொழிகளும் இன்னொரு ஸ்திரீயும் பற்றி போட்டிருக்கா. அது யாருன்னா மதியற்ற ஸ்திரீ. அவளுக்கு என்ன கிடையாது? புத்தி கிடையாது. புத்தி இல்லாத ஸ்திரீ எப்படி இருக்கிறாளாம்? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். மதியற்ற ஸ்திரீ எப்படி இருப்பாளாம்? வாயாடி. ரெண்டாவது, ஒன்றும் அறியாத நிர்மூடம். யார்கிட்ட என்னத்தை பேசணும் தெரியாது, எதை எப்படி செய்யணும் தெரியாது. ஏன்னா அவளுக்கு என்ன கிடையாது? புத்தி கிடையாது. ஆனால் அந்த புத்தி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வர வேண்டும் இருந்து வர வேண்டும் என்றால், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் யாக்கோபு 1:5 ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் என்னிடத்தில் கேட்க கடவன். எல்லாருக்கும் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவன் என்ன செய்வாராம்? ஞானம் கொடுப்பார், நமக்கு புத்தி கொடுப்பார். யாக்கோபு 3:14-17 வாசிக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில் ஜென்ம சுபாவம் உள்ள ஞானம் இருந்துச்சுன்னா, உலக ஞானம் இருந்துச்சுன்னா, நமக்கு இந்த 4 குணமும் இருக்கும். கசப்பான வைராக்கியம், குறித்து வச்சுக்கோங்க. கசப்பான வைராக்கியம், விரோதம், பெருமை, பொய். இந்த 4 காரியம் 15ஆம் வசனம் வாசிங்க போடுங்க. இப்படிப்பட்ட ஞானம் எல்லாருமே வாசிக்கலாம். பரத்தில் இருந்து இறங்கி வருகிற ஞானமாக இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும். 3வது என்ன போட்டிருக்கு? பேய்க்கு அடுத்த கோணமாக, பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாக இருக்கும். 17ஆம் வசனம், பரத்தில் இருந்து வருகிற ஞானமும் நமக்கு முதலாவது சுத்தம் உள்ளதும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாய் இருக்கும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நான்லாம் எத்தனையோ சூழ்நிலையில் ஆரம்ப நாட்களில் இந்த வேதத்தை எடுத்து வைத்து இந்த வசனத்தை விரலை வச்சு ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆண்டவரே, எனக்கு என்ன வேணும்? பரத்தில் உள்ள ஞானம் வேணும். இந்த பரத்தில் உள்ள ஞானத்தில் 7 தூண்கள் இருக்கும். ஞானம் 7 தூண்களால் தன்னுடைய வீட்டை என்ன செய்யும்? அலங்கரிக்கும். நம்முடைய வீடுகளில் இந்த 7 குணமும் இருந்துச்சுன்னா குடும்பம் நிச்சயமாக கட்டப்படும். அப்போ நம்ம பார்க்கும்போது இந்த நீதிமொழிகளில் பார்த்த இந்த 3 ஸ்திரீகள் யாரெல்லாம்? ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ, நல் ஒழுக்கமுள்ள ஸ்திரீ. இந்த 3 வகையான ஸ்திரீகளாக நம்ம இருந்து 3 கிரியை, 3 வேலையை நம்ம செய்யணும். முதல்ல நம்முடைய வீட்டை ஒரு சமாதானத்தின் வீடாக கட்டணும். ஹல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரீயாக இருக்கணும்,
குணசாலியான ஸ்திரீயாக இருக்கணும். அதே போல் நல் ஒழுக்கமுள்ள ஸ்திரீயாக இருந்து நம்ம குடும்பத்தை எப்படி கட்டணும்? நம்முடைய குடும்பத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்த ஒரு குடும்பமாக மாறணும்னா நம்ம குடும்பத்தை எந்த குடும்பமாக மாற்றணும்? சமாதானத்தின் வீடு. சமாதானத்தின் வீடாக நம்முடைய வீடு மாறணும்னா, நம்முடைய குடும்பம் மாற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எண்ணாகமம் 24வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இந்த சமாதானம் நம்முடைய குடும்பங்களில் எப்படி போகுமா? யாக்கோபே உன் கூடாரங்களை, இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களை எவ்வளோ அழகானவைகள். 6வது வசனம், அவைகள் பரவி போகிற ஆறை போல. ஆறை போல என்ன இருக்கணுமா? நம்ம குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும். அப்போ அந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27ஆம் வசனத்தில், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்ன? என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. அப்போ சமாதானத்தின் வீடாக மாறணும்னா யார்கிட்ட சமாதானம் கேட்கணும்? அவர் வச்சுட்டு போயிருக்கார். அவற்றை சமாதானத்தை நம்ம கேட்கணும். ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தை எனக்கு தாரும். அப்போ சமாதானத்தை தர வேண்டும் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தை குலைக்கிற காரியத்தை யார்கிட்ட கொடுக்கணும்? ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். நம்ம ஆண்டவர்கிட்ட முழங்கால் படியிடும் போதெல்லாம் நீங்கள் இதை கற்றுக்கொள்ளுங்க. ஒன்று ஆண்டவர்கிட்ட சொல்லணும், அதுக்கு பதிலை பெற்றுக்கொள்ளணும். ஒன்று ஆண்டவர்கிட்ட விடணும், இன்னொன்று ஆண்டவர்கிட்ட வந்து எடுத்துக்கொள்ளணும். அதான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனத்தை வரைக்கும் வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். 5வது வசனம் போடுங்க. பிலிப்பியர் 4:5, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. 6வது வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நம்ம இருக்க முடியுதா? இருக்க முடியுதா? என்றைக்கும் ஏதோ ஒரு கவலை நம்ம அழுத்தக்கூடிய ஒரு சம்பவம் வந்துடுது. ஒரு வியாதி, அல்லது யாரோ ஒருவரை பற்றிய ஒரு காரியம், அல்லது நம்மளை பற்றி யாராவது எதாவது பேசிடுவாங்க, ஏதோ ஒரு கவலை வந்துடும். ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீ என்ன செய்யாத? கவலைப்படாத. அந்த கவலைப்படாத படிக்கு என்ன செய்யணும்? அவர்கிட்ட சொல்லணும். சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒன்றுக்கும் கவலைப்பட. ஆண்டவரே, இவங்க இப்படி பேசிட்டாங்க, இந்த வியாதி இவங்களுக்கு வந்துட்டு, குடும்பத்தில் இப்படி பிரச்சனை இருக்குது, இதை எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? அப்போ என்ன செய்யணும்? நமக்கு சமாதானத்தோடு நம்ம இந்த உலகத்தில் சமாதானத்தின் வீடை நம்ம கட்டணும்னா, நம்முடைய வீடு சமாதானத்தின் வீடாக மாறணும்னா ஆண்டவர்கிட்ட முட்டி போட்டு எல்லாருமே என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு ஒரு நேரம் எடுக்கணும், ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அவர்கிட்ட நீங்கள் சமாதானத்துக்காக கவலையை வைக்கும்போது, தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். 7ஆம் வசனத்தில் எப்படி வாக்கு பண்ணியிருக்கிறார்? பிலிப்பியர் 4:7, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்கெல்லாம் வருமா? இருதயத்திலும் எங்கேயும் வந்துடும், சிந்தனைகளிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆண்டவர்கிட்ட நம்முடைய கவலை, பாரம், பிரச்சனையெல்லாம் சொல்லும்போது நமக்கு எப்படி சமாதானம் கிடைக்கும்னா, ஆண்டவர் இந்த காரியத்தை செய்து முடிப்பார். எப்பவும் நெகட்டிவாக யோசிச்சிட்டே இருக்கக்கூடாது. ஐயோ என்ன நடந்துருமோ, என்ன நடந்துருமோ. அதனால தான் போட்டு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஆண்டவர் கையில் ஒரு காரியத்தை கொடுத்தா நம்ம ஆண்டவர் ஒரு நாள் தீமை செய்ய மாட்டார். அவர் நன்மை தான் செய்வார். அவருக்கு தான் ஆரம்பமும் தெரியும், முடிவும் தெரியும். நம்ம நடக்கிற ப்ராசஸ் எல்லாம் அவருக்கு தான் தெரியும். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து கூப்பிட்றாரு, நீ கானான் தேசத்துக்கு போன்ட்டு. அதே போல் எகிப்திலிருந்து மோசையை கானான் தேசத்துக்கு ஜனங்களை கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறாரு. ஆனால் முடிவு கானான் தேசம்தான். ஆனால் போகிற நடக்கிற பாதை வனாந்தரமா இல்லை தண்ணி இருக்குமா? தண்ணி இல்லை, தண்ணி இல்லைன்னு 3 தடவை என்ன செஞ்சுருக்காங்க? முறுமுறுத்துருக்காங்க. அப்போ பல பிரச்சனைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் யார் என்று சொன்னால், யாருக்கு குறைவில்லாமல் நடக்கலான்னா, என் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். என்னது? நமக்கு ஒரு குறைவும் கிடையாது. அவர் கறவல் ஆடுகளை எப்படி நடத்துவார்? மெதுவாக நடத்துவார். ஆட்டுக்குட்டியாக இருந்தால் என்ன செய்வார்?
தகப்பன் தோளில் சுமக்கிறது போல சுமப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அதான் போட்டிருக்கு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நம்ம ஒரு காரியத்தையுமே செய்ய முடியாது. எந்த புருஷனையாக மாற்றிட முடியுமா? எந்த பொருளாதாரத்தையாக மாற்றிட முடியுமா? முடியவே முடியாது. எந்த பிள்ளைகளையும் கூட மாற்ற முடியாது. ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்கலாம். விசுவாசித்து ஆண்டவர் சமூகத்தினுடைய கவலையும் பாரத்தையும் வச்சுட்டு என்ன செய்யுங்க? சோத்திரத்தோடு கூட, ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு செய்து முடிப்பீர் என்று சொல்லி விசுவாசித்து சோத்திரத்தோடு இருந்தால் நமக்கு சமாதானம் எங்கெல்லாம் வரும்னா இருதயத்திலும் வருமா, சிந்தையிலும் வரும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீதிமொழிகள் 21 அதிகாரம் 9வது வசனத்திலையும் 19வது வசனத்திலையும் 2 ஸ்திரீகளை பற்றி போட்டிருக்குது. 9வது வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா சண்டைக்காரி, 19வது வசனத்தில் என்ன போட்டிருக்குது? கோபக்காரி. சரியா? சண்டைக்காரி ப்ளஸ் கோபக்காரி. நம்ம வீடு சமாதானத்தின் வீடாக இருக்கணும்னா இந்த 2 குணமும் நமக்கு இருக்கக்கூடாது. கவலை வரலாம், பாரம் வரலாம், பிரச்சனை வரலாம், பலவிதமான தேவைகள் இருக்கலாம். அந்த தேவையெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்கிறது உண்மைதான். ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார். ஆனால் நம்ம யாராக இருக்கக்கூடாது? சமாதானத்தின் வீடாக நம்முடைய வீடு மாறணும்னா யாராக இருக்கக்கூடாது? கோபக்காரியாக, சண்டைக்காரியாக இருக்கக்கூடாது. சண்டை எங்கேருந்து வரும்? சண்டைக்கு நம்ம என்ன கத்தியாக எடுக்க போகிறோம்? வாய் தான். வாயில் என்ன பேசுகிறோமோ அதான் சண்டையாக மாறிடுது. கொஞ்சம் மதிகேடுள்ள ஸ்திரீ தான் இஷ்டம் போல் பேசுவான். தன் வாயை அடக்கிறவன் எப்படி இருப்பானா? வாயை மூடுகிறவன் எப்படி புத்திமான் என்று எண்ணப்படுவான். சரியா? கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கோங்க, கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. கோபம் இருதயத்துக்குள்ளே இருக்கும்போதே தெரியும். கோபம் இருதயத்தில் இருந்தால் அவங்கள பார்த்த உடனே ஏதாவது ஒரு காரியத்தை என்ன செய்வோம்? கமெண்ட் பண்ணுவோம். அப்போ நமக்கு தெரியுது. அந்த கோபத்தை ஆண்டவர் சமூகத்தினர் வையுங்க. ஆண்டவரே இந்த கோபத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லுங்கள். அப்போ கோபக்காரியும் சண்டைக்காரியுமான ஸ்திரீயாக நம்ம இல்லாதபடிக்கு நம்முடைய வீடு சமாதானத்தின் வீடாக இருக்கும்படியாக ஒப்பு கொடுக்கலாம். கொலேசியர் 3:14 இவை எல்லாவற்றிலும் போன சற்குணத்தின் கட்டாய அன்பை தரித்து கொள்ளுங்கள். 15வது வசனம் 15 தேவ சமாதானம் எங்கே வரணும்? நம்ம வீடு சமாதானத்தின் வீடாக மாறணும்னா எங்கே முதல்ல சமாதானம் எங்கே வரணும் தெரியுமா? நம்ம இருதயத்தில். இந்த சமாதானம் நம்மளை ஆளணுமா. நிறைய பேருடைய வாழ்க்கையில் சமாதானம் கீழே இருக்கும், இருதயத்தில் கீழே இருக்கும். ஆள்றது எதாக இருக்கும்? பெருமை, கோபம், சண்டையின் ஆவி, இதெல்லாம் ஆண்டுக்கிட்டு இருக்கோம், கீழே இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சமாதானத்தை இருதயத்தில் என்ன செய்து? இருதயத்தில் சமாதானம் ஆளக்கடவுது. யாருடைய சமாதானம்? ஏதோ ஒரு நான் இந்த சீரியல் பார்த்தேன், அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அந்த சமாதானம் இல்லை. ஆண்டவர் என்ன சமாதானம் சொல்லியிருக்க? தேவ சமாதானம். தேவ சமாதானம் இருதயங்களை ஆளக்கடவுது. அடுத்தது 16வது வசனத்தில் வாசிக்கிறோம், இருதயத்தில் சமாதானம் மாத்திரமல்ல என கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. நம்ம இருதயத்தில் 2 காரியம் இருக்கணும். ஒன்று கர்த்தருடைய சமாதானம் இருக்கணும், 2வது என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும். வசனம் இல்லாட்டி நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சிருவோம் தெரியுமா? குழம்பி போயிடுவோம். இது நடக்குமா, நடக்காதா? இது காரியத்தை ஆண்டவர் செய்வாரா, செய்ய மாட்டாரா? ஒரு எலிசபெத்துக்கிட்ட வந்து ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாரு, ஆண்டவர் எனக்கு சொன்னார், சகரியா சொல்கிறார் வந்து இப்படி ஒரு குழந்தை கொடுப்பேன்னு சொல்கிறான்னு சொன்ன உடனே அவன் அப்படியே நம்மெல்லாம் வயசானவங்க எங்கே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலை. அவன் என்ன சொல்கிறான்? அதை விசுவாசித்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்து கொடுத்துட்டான், யோவான் ஸ்நானகனை. யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் என்ன 2 காரியம் சமாதானத்தின் வீடாக மாறணும்னா எல்லா சகோதரியோடும் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மற்ற காரியங்களினால் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் இருதயத்தை நிரப்பாதீங்க. ஆண்டவருடைய சமாதானம் ப்ளஸ் தேவ வசனம். தேவ வசனத்தை வாசிக்கும் போதே அவர் கொடுக்குற வாக்குத்தத்தம் தான் நமக்கு பெரிய ட்ரெஷர். ஐயோ பொண்ணு வாங்கலையே, தங்கம் வாங்கலேன்னு கவலைப்படாதீங்க. எதுதான் நமக்கு பெரிய ட்ரெஷர் தெரியுமா? கர்த்தருடைய வசனம், வாக்குத்தத்த வசனம். பொய் சொல்கிறதுக்கு அவர் மனிதனே கிடையாது, மனமாறுகிறதுக்கு மனுபுத்திரனே கிடையாது. ஆகையால் வசனத்தை, இந்த வசனம் எங்கே இருக்கணும்?
எல்லாருக்கும் கையில் பைபிள் இருக்குது, உண்மைதான், எல்லாருக்கும் கையில் பைபிள் இருக்குது. இந்த பைபிள் எங்கே வரணும்? எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. இந்த பைபிள் எங்கே வரணும்? ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி இருதயத்துக்குள்ளே வந்துடணும். சரியா? சிம்பிளாக சொல்கிறேன். அப்போ என்ன செய்யணும்? வசனத்தை நல்லா வாசிக்கிற வசனத்தை இப்பவுமே மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. வயசாக நமக்கு வரக்கூடிய, எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பலவீனம் என்னென்னா, மெமரி பவர் போயிடும். சரியா? வசனத்தை என்ன செய்ய முடியாது? மனப்பாடம் பண்ண முடியாது. இப்போவுமே என்ன செய்யுங்க? முட்டி போட்டு, நாங்கள்லாம் முட்டி போட்டு முட்டிலே தான் தேவ வசனம், இப்போ முட்டி போட முடியலை, ஆனால் முட்டி போட்டே தான் தேவ வசனத்தை வாசித்து மனப்பாடம் பண்ணுவேன். அப்படியே வசனத்தை வாசித்த உடனே அதுதான் எனக்கு ஆண்டவர் கொடுக்குற பெரிய கேக் மாதிரி இருக்கும். அதை திறந்து வச்சு, ஆண்டவரே இப்படி வசனம் கொடுத்துருக்கீங்க, இந்த வசனத்தை எனக்கு நிறைவேற்றணும்னு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே இந்த வசனத்தை நிறைவேற்ற போகிறதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுவேன். அந்த வசனம் எங்கே வந்துடும்? நம்ம வாசிக்கும் போது கண் மூலமாக வாசிக்கிறோம். கொஞ்சம் சத்தமாக வாசிங்கன்னா நமக்கு நம்ம சரீரத்தில் 2 கேட் இருக்குது. ஒன்று கண், இன்னொன்று என்னது? காது. அதனால அந்த வசனத்தை காது மூலமாகி கேட்டால், கண் மூலமாக பார்த்தா எங்கே வந்துடும் தெரியுமா? மூளைக்கு வந்துடும். அந்த மூளைக்கு வந்த வசனத்தை என்ன செய்யணும்? தியானம் பண்ணுகிறவன், இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானம் பண்ண எங்கே வந்துடும்? இருதயத்துக்குள்ளே வந்துடும். அதை வச்சு ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். மற்றவங்களுக்கு அந்த வசனத்தை சொன்னால் அந்த வசனம் என்ன செய்யும்? நம்ம வீட்டுக்குள்ளே குடியிருக்கிறது போல் தேவ வசனம் நம்ம இருதயத்தில் ஆண்டு கொள்ளும். ஹல்லேலூயா! தேவ சமாதான ஆளும் தேவ வசனம் ஆளுந்தா நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் என்ன குடும்பமாக மாறிடும்? சமாதானத்தின் வீடாக மாறிடும். பெரையா பட்டணத்தாரை குறித்து வாசிக்கிறோம். அவர்கள் அப்போஸ்தலர் 17 அதிகாரத்தில் போட்டிருக்கு, அவர்கள் தேவ வசனத்தை வாசித்து ஆராய்ந்து பார்த்தபடியினால் தெசலோனிக்கேரை காட்டிலும் பெரையா பட்டணத்தார் எப்படி இருந்தாங்களா? நற்குணசாலிகளாக இருந்தாங்க. ஹல்லேலூயா! இன்னைக்கு காலையில் சாக்போனன் அவருடைய டீச்சிங்கை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவர் சொல்கிறார், நமக்குள்ள ஒரு பெரிய மறுரூபம் வரணும்னா 2 காரியம்தான். ஒன்று தேவ வசனம், அவருடைய வார்த்தை. 2வது நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம விட்டு கொடுக்கும்போது, அந்த வசனத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படியும் போது நம்ம வாழ்க்கையே மாறிடும். ஹல்லேலூயா! யார் புகழுவா தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயை யார் புகழுவா? முதல்ல ஆண்டவர் புகழுவார். 2வது யார் புகழுவார் தெரியுமா? உங்கள் சொந்த புருஷன் புகழுவார். 3வது உங்கள் பிள்ளைங்க எழும்பி, அம்மா நீங்கள் யார்? பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா! அப்படிப்பட்டதான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். சமாதானத்தின் வீடாக்கட்டுங்க. 2வது, ஸ்திரீகளாகிய நாம் நம்முடைய வீட்டை ஜப வீடாக மாற்றணும். சரியா? நம்முடைய வீடு ஜப வீடாக மாறணும். எந்த வீட்டிலெல்லாம் இன்றைக்கி காலையில் ஜெபம் பண்ணும்போது அதுதான் ஆண்டவருக்கு என்ன உணர்த்தினா, எந்த வீட்டிலெல்லாம் ஜெபம் பண்ணுறோமோ அந்த வீட்டுக்கும் பரலோகத்துக்கும் ஒரு ஏணி வந்துடும். ஹல்லேலூயா! பரலோகம் நம்ம சத்தத்தை கேட்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்பார், நம்மளை பார்ப்பா, நமக்கு பதில் அனுப்பி வைப்பா. தேவ தூதர்கள் நம்ம வீட்டுக்குள்ளே, கொர்நேலியுடைய வீட்டுக்குள்ளே வந்தது போல் நம்ம வீட்டுக்குள்ளே யார் வருவா? தேவ தூதர்கள் வருவாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா! அவங்க எதை கொண்டுட்டு வருவாங்க? நல்ல செய்திகளை கொண்டுட்டு வருவாங்க. நம்முடைய வீடு ஜப வீடாக மாறட்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்கா, மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனத்தில், நீயோ ஜபம் பண்ணும்போது எங்கே போ? அறை வீட்டுக்குள் போ. ஆலயத்துக்குள் வர்றது நல்லது தான், சபையாக சேர்ந்து ஜெபிக்கிறது நல்லது தான், உபவாச ஜபங்கள் நல்லது தான். ஆனால் தனியாக என்ன செய்யணும்? ஆண்டவரை அறை வீட்டுக்குள், இன்னர் சேம்பர். கடந்த நாளில் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு ஒரு சகோதரன் வந்து சாட்சி சொன்னான். நம்ம மத்தியில் இந்த தியோடர் எஃப்யான் வந்திருக்க சமயத்தில் அவருடைய சரீரத்தில் திடீரென்று சொல்லி கேன்சர் வியாதி வந்து ஒரு கண்ணு போயிட்டு கால் நடக்க முடியாமல் போயிட்டு, வேளச்சேரி பகுதியில் உள்ள ஒரு சகோதரன் சுரேஷ் அவருடைய பேர். அவர் அந்த எஃப்யாங் மீட்டிங்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தாராம். காலையிலையும் வருவாராம், சாயங்காலமும் வருவாராம். அப்பொழுது ஒரு நாள் 1ஆம் தேதி காலையில், அவர் அக்டோபர் 1ஆம் தேதி நம்முடைய தியோடர் எஃப்யாங் இருந்தார். அந்த நேரத்தில் அவர் ஆராதனைக்கு வந்திருக்க சமயத்தில்
திடீரென்று சொல்லி அவர் அந்நிய பாஷையில் பேசினாராம், தியோடர் எஃப்யாம். அந்த அந்நிய பாஷை பேசினதில் நம்ம பாஸ்டர் வந்து வியாக்கியானம் பண்ணாங்களாம். அந்த வியாக்கியானம் பண்ணும்போது சொன்னாங்களாம், நீ 3வது ரிப்போர்ட்டுக்காக காத்திருக்கிற. 14 நாள் ஆயிட்டாங்க காத்திருக்கிறாராம். 2 ரிப்போர்ட்டில் கேன்சர் 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 என்று சொல்லி எல்லா ரிப்போர்ட்டோடு தான் எங்கிட்ட வந்து டெஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணார். அப்போ காட்டும்போது எல்லாமே கேன்சர் என்று தான் வந்திருந்து. கடைசியாக ஒரு நியூராலஜிஸ்ட்டை போகும்போது அவர் சொன்னாராம், இந்த கடைசி டெஸ்ட் ஒரே ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அதில் மாத்திரம் பாசிட்டிவ் என்று சொல்லி வந்துட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாட்டி ஏன்னா ஸ்பைனல் கார்டில் கட்டி வந்து அது கேன்சர், அதனால தான் எல்லாம் முழு சரீரமும் பாதிக்கப்பட்ட நிலைமையில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். அந்த நியூராலஜிஸ்ட்டு, உன்னுடைய நீ வணங்குகிற தெய்வத்தை நீ நம்பு. அவங்க வந்து இந்த முதல் நாள் அக்டோபர் 1ஆம் தேதி ஆராதனைக்கு வந்திருக்க சமயத்தில் அவர் அந்நிய பாஷையில் அந்த எஃப்யாங் பேசியிருக்கார். பாஸ்டர் அதை வியாக்கியானம் பண்ணுற சமயத்தில் சொல்லியிருக்காங்க, நீ ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்காக காத்திருக்க. இந்த 3வது ரிப்போர்ட்டில் நீ எதிர்பார்க்கிறபடியே பாசிட்டிவ், ஒரு பிரச்சனை இல்லை என்று வருகிறது. அவர் அதை அப்படியே விசுவாசித்திருக்கிறார். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்தாங்க, அவங்க சொன்னாங்க, நாங்கள் அந்த கூட்டத்துக்கு வரும்போதெல்லாம் ஆண்டவர் எங்ககிட்ட பேசின ஒரே வார்த்தை, நீ உன்னுடைய உள்ள அறைக்கு கடந்து சென்று ஜெபம் பண்ணு, உன்னுடைய இன்னர் சேம்பர் என்று சொல்லி அவர் செய்தி கொடுத்தார். உன்னுடைய உள்ள அறைக்கு கடந்து சென்று ஜெபம் பண்ணுன்னு சொல்லும்போது கணவர் மனைவியாக சேர்ந்து ஆண்டவர் சமூகத்தண்டையில் போராடி ஜெபம் பண்ணின போது இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு கண்ணும் தெரியுது, காலும் நல்லா இருக்குது. கர்த்தர் ஒரு பூரண சுகப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம்தான், எல்லா ஸ்திரீகளுக்கும் வீடு ஜப வீடாக மாறணும்னா உங்கள் வீட்டில் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து ஆண்டவரோடு கூட தனியாக ஜெபம் பண்ணுங்க. அதே போல் குடும்பமாக கணவர் ரட்சிக்கப்பட்ட கணவராக இருப்பார் என்று சொன்னால் 2 பேரும் இணைந்து காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம்ம சகோதரிகள் என்ன செய்வோம் தெரியுமா, மற்ற சகோதரிகளோடு நல்லா ஜெபம் பண்ணுவோம், யார் கூட ஜெபம் பண்ண மாட்டோம், சொந்த கணவரோடு ஜெபம் பண்ண மாட்டோம். ஆண்டவர் சொல்லிக்கா, இருவர் ஒருமனப்பட்டு எந்த சகோதரியோடு ஜெபம் பண்ணுறதை காட்டிலும் யாரோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, சொந்த கணவரோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வீடு கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிச்சயமாக நிரம்பும். கர்த்தர் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து வேண்டிக் கொள்வார்களானால் பரலோகத்தின் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம வீடு என்ன வீடாக மாறட்டும், ஜெப வீடாக மாறட்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும்போது, சபையார் ஊக்கமாக மார்க்குவின் தாயாகிய மரியாளுடைய வீட்டில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணின போது ஆண்டவர் என்ன செய்தார், அந்த பேதுருவை சிறைச்சாலையிலேருந்து விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. நம்ம வீடெல்லாம் இப்படி யோசிக்கக்கூடாது. நான் எப்போவுமே யோசிப்பேன், வீடுன்னு சொன்னால் நம்ம என்ன யோசிக்கிறோம், சமைக்கிறதுக்கு, தூங்குறதுக்கு, குளிக்கிறதுக்கு, இதுக்கு மாத்திரம் வீடல்ல. நம்ம வீட்டில் என்ன நடக்கணும், ஒரு ஜெபம் நடக்கணும். ஜெபத்துக்கு என்று சொல்லி வீட்டை திறந்து கொடுங்க. ஒரு லிதியா இருந்தா அவன் ஆண்டவருக்காக என்ன செய்தான், முதல்ல இருதயத்தை திறந்து கொடுத்தா. அப்புறம் பவுலையும் அவர்களோடு கூட சேர்ந்தவர்களையும் இங்கே வீட்டுக்கு வாங்க என்று சொல்லி அழைத்தா, வீட்டை திறந்து கொடுத்தா. அதுக்காக அடுத்த லிதியா மூலமாக தான் ஐரோப்பிய தேசத்திலே சபை ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. நம்ம வீடும் ஜெப வீடாக மாத்திரமல்ல, ஒரு ஆக்கிலா பிரிஸ்கிலாவை குறித்து வாசிக்கிறோம். ரோமர் 16வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில், அவர்கள் வீடுகளிலே கூடி வருகிற சபையை வாழ்த்துங்கள். நம்ம வீட்டில் சரியா, நீங்கள் எப்பவுமே யோசிங்க, சமைங்க, நல்லா சமைங்க, தூங்க வேண்டிய நேரம் சரியாக தூங்குங்க, பிள்ளைங்க நல்லா படிக்கணும், பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல அடைக்கலமான இடமா இருக்கணும். 3வது, நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஜெபக்குழு நடக்கணும், அல்லது ஒரு நம்ம சபைக்குள்ள நடத்துகிற லைஃப் குரூப் நடத்தணும். ஒரு சில புறஜாதிகள் நம்ம வீட்டு நிமித்தமாக ரட்சிக்கப்படும். கடைசியாக 3வது, இந்த ஸ்திரீகளாகிய நாம் யாராக மாறணும்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15ஆம் வசனம்தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த முதல் வாக்குத்தத்தம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார்.
நல்லா அறிந்து கொள்ளுங்க. நம்ம வீடுகள் எல்லாம் என்ன வீடாக மாறணும்? ஜப வீடாக மாறணும், சமாதானத்தின் வீடாக மாறணும். மூணாவது, ஸ்திரீகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னொரு வேலை என்னன்னா, சாத்தானின் தலையை நசுக்குகிறவளாக மாறும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கார் ரோமர் 16வது அதிகாரம் 20வது வசனத்தில், சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரத்தில் சாத்தானை காலின் கீழே வைத்து நசுக்கி போடுவார். எல்லாரும் குறித்து வச்சுக்கோங்க. சமாதானத்தின் தேவன். நம்முடைய வீடு சமாதான வீடாக இருக்கும்போது, ஜப வீடாக இருக்கும்போது, சாத்தானை கர்த்தர் என்ன செய்வார்? காலின் கீழே வைத்து நசுக்கி போடுவார். ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் அதுதான். அவர் அந்த பிசாசின் தலையை நசுக்குவார். தலையை நசுக்கிறதுக்காக தான் ஒரு ஏவாள் பாவம் செய்து வஞ்சிக்கப்பட்டு பாவம் செய்தாலும் ஆண்டவர் அப்படியே விடலை. இந்த தேவ தூதர்கள் பாவம் செய்த போது அவங்கெல்லாம் பிசாசாக மாறிட்டாங்க. ஆனால் நமக்கு என்று சொல்லி ஒரு மீட்பின் திட்டத்துக்காக யாரை தெரிந்து கொண்டார்? ஒரு மரியாளை தெரிந்து கொண்டு இந்த உலகத்துக்கு வந்து பிசாசின் தலையை நசுக்கினார். விசுவாசிக்கிறீங்களா? பிசாசின் தலையை நசுக்கினார். அந்த பிசாசின் தலையை நசுக்குவதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பங்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே யோசிச்சு பாருங்க, அந்த மோசே பிறந்த நாட்களில் பார்வோன் ஒரு கட்டளை போட்டான். என்ன கட்டளை போட்டான் என்று சொன்னால், எல்லா இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எல்லா ஆண் குழந்தையையும் எங்கே போட்டுடணும்? நைல் நதியில் போட்டுடணும்னு சொன்னாங்க. ஆனாலும் அவர்கள் இந்த யோகேபேத்தும் இந்த அம்ராம் மோசேயினுடைய பெற்றோர்கள் மாத்திரம் இந்த ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் அந்த பிள்ளையை என்ன செய்தாங்க? 3 மாதம் வச்சு அவர்கள் பாதுகாத்தாங்க. பிறகு அந்த பிள்ளை யாருடைய வீட்டில் வளர்ந்துச்சு? பார்வோனுடைய குமாரத்தின் வீட்டில் வளர்ந்துச்சு. வளர்ந்து இஸ்ரவேல் ஜனத்தை மீட்கக்கூடிய ஒரு மீட்பராக மாறிட்டு. யோசிச்சு பாருங்க, நம்ம பிள்ளைகளை குறித்தும் ஆண்டவர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகளை சாத்தானுடைய கையிலிருந்து நம்ம காப்பாற்ற வேண்டியவர்கள் யார் தெரியுமா? நம்ம தான். அதே போல் இயேசு பிறந்த சமயத்திலையும் இந்த 3 வானசாஸ்திரிகளை போய் என்ன செய்கிறாங்க? ஏரோது ராஜாவை போய் சந்திக்கிறாங்க. ஏரோது ராஜாவை சந்தித்த பிறகு ஆண்டவர் சொல்கிறார், நீ திரும்பவும் எங்கே போகாத, அரண்மனைக்கு போகாத, வேறு வழியாக போயிருன்னு சொல்கிற சமயத்தில் அவங்க போன உடனே இந்த ஏரோது ராஜா என்ன செய்தார் தெரியுமா? 2 வருஷத்துக்கு கீழே உள்ள எல்லா ஆண் குழந்தையும் என்ன செஞ்சிட்டார்? சாகடிச்சிட்டார். குழந்தைகளை சாகடிக்கணும், குழந்தையை குறித்து இருக்கிற பெரிய திட்டத்தை நிர்மூலமாக்க வேண்டும் என்பது தான் யாருடைய திட்டம்? பிசாசின் திட்டம். ஆனால் ஆண்டவர் யோசேப்பை பார்த்து சொன்னார், நீ பிள்ளையும் அந்த தாயையும் கூட்டிக்கிட்டு நீ எங்கே எகிப்துக்கு ஓடிரு அப்படின்னு சொன்னார். ஆனால் இது யாருக்கு தெரியாது? ஏரோது ராஜாவுக்கு தெரியாதனால 2 வருஷத்துக்கு கீழே உள்ள எல்லா குழந்தைகளும் என்ன செஞ்சிட்டாங்க? கொல்லப்பட்டுட்டாங்க. பிசாசு எப்பொழுதுமே குழந்தைகளுக்கு விரோதமாக கிரியை செய்கிறவன். அதே போல் அத்தாலியாள் என்று சொல்லி ஒரு பெண், அந்த அத்தாலியாள் என்ன செய்ய? ராஜ வம்சத்தில் உள்ள எல்லா ஆண் மாம்சத்தையும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? வெட்டி போட்டுட்டாங்க. அப்போ அந்த இடத்துல இருந்த யோசப்யாத் என்று சொல்லிய அந்த குழந்தையினுடைய அத்தை குழந்தையை எடுத்து எங்கே கொண்டு வச்சு வளர்க்குறா? அந்த தேவ ஆலயத்துக்குள்ளே மறைத்து வைத்து வளர்க்குறான். மறைத்து வைத்து வளர்த்து 12வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 7வது வருஷம் அந்த மகன் வரும்போது, வெளியே கொண்டு வரும்போது எப்படி வர்றான்னு தெரியுமா? ராஜகுமாரனாக வெளியே வர்றான். கிரீடத்தை அவன் மேலே வைக்கிறாங்க. சாட்சியின் ஆகமத்தை அவன் கையில் கொடுக்குறாங்க. அவனை ராஜாவாக்கி அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்று சொல்லி என்ன செய்தாங்க? கை கொட்டினார். நம்ம பிள்ளைகளை குறித்து கூட ஆண்டவர் யாராக வச்சிருக்கிறார்? ராஜகுமாரர்களாக வச்சிருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். ஆனால் இந்த அத்தாலியாளுக்கு, ஏரோதுக்கு, பார்வோனுக்கு விரோதமாக நம்ம என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைங்களை மறைச்சு வச்சு வளர்க்கணும். பிசாசு காணாதபடி மறைத்து வைத்து வளர்க்கணும். ஆகையால் அத்தாலியான் அந்த குடும்பங்களில் உள்ள ராஜ வம்சத்தை சேர்ந்த எல்லா பிள்ளைகளையும் கொன்ற சமயத்தில் அவங்க அத்தை ஓடி போய் அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு எங்கே வச்சுட்டா? தேவாலயத்துக்குள்ள தாதியோடு கூட வைத்து அந்த பிள்ளை வளருது. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு வளருது. 7வது வருஷத்தில் அந்த பிள்ளையை வெளியே கொண்டு வரும்போது அவன் எப்படி வர்றான்? ராஜகுமாரனா. தலையில் என்ன இருக்குது? கிரீடம் இருக்குது.
கையில் என்ன இருக்குது? சாட்சி நாகம். நம்ம பிள்ளைங்க கூட ஆண்டவர்கிட்ட எப்பவும் ஜெபம் பண்ணுங்க. யோவான் ஸ்நானகனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவன் தேவனுக்கு முன்பாக பெரியவனாக இருந்தான். பிறக்கிறதுக்கு முன்னாலேயே, அந்த பிள்ளை கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் சகரியாவோடு கூட சொல்கிறார், உனக்கு ஒரு பிள்ளை கொடுக்கப்பட போகுது, அந்த பிள்ளை எப்படி இருக்கும்? கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருப்பான். நம்ம வாழ்க்கையிலும் நம்ம வீடுகளில் இருக்கிற பிள்ளைங்களை கர்த்தருக்கென்று நம்ம மறைத்து வளர்க்கணும். பிசாசு கொண்டிருக்கிற திட்டங்கள் எல்லாம் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாது. ஏனென்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர் பிசாசின் தலையை நசுக்குவார். அந்த தலையை நசுக்குவதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் ஆதாம் அல்ல, ஏவாள் தான். ஹல்லேலூயா. அதே போல் நம்ம குடும்பங்களில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் பிசாசின் கிரியைகளை, சாத்தானின் கிரியை கால் கீழே வைத்து நசுக்குகிறதற்காக நம்ம பிள்ளைகளுக்காக என்ன செய்யணும் தெரியுமா? ஜெபம் பண்ணுறவங்களாக மாறணும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட எப்பவும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் என்ன நோக்கம் வச்சுருக்கிறீங்க ஆண்டவரே? நம்ம பிள்ளைங்க கையில் என்ன இருக்கணும்? ஐஃபோன் அல்ல, ஸ்மார்ட் ஃபோன் அல்ல, என்ன இருக்கணும்? சாட்சியின் ஆகமம். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுடைய தலையில் என்ன இருக்கணும்? ராஜ கிரீடம். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைங்களா. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை குறித்தெல்லாம் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். யார் யாருடைய குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் பெரிய திட்டம் இருக்குதோ, பிசாசானவன் பெரிய காரியத்தை செய்வதற்கு பிரயாசப்பட்டு அழிக்கிறதுக்கு பார்ப்பான். தப்பிதமான ஃப்ரெண்ட்ஸை கொடுப்பான். அவங்களுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்கு பலவிதமான பழக்க வழக்கத்தை அவர்களுக்கு கொண்டு வருவான். ஆனால் ஒரு தாயினுடைய ஜபம் அந்த பிசாசின் கிரியைகளை காலின் கீழே வைத்து நசுக்குகிறதுக்குரிய வல்லமாக காணப்படுகிறது. விசுவாசிக்கிறீங்களா? அதனால தான் இயேசு அவர் பார சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது இந்த ஸ்திரீகள் எல்லாம் இயேசுக்கு பின்னால் அழுதுட்டு வர்றாங்க. அப்போ இயேசு பின்னால் திரும்பி சொல்கிறார், எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். நான் சொல்கிறேன், நம்முடைய பிள்ளைகளுக்காக வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு விரோதமாக பிசாசு போடுகிற திட்டம் ஒன்றும் நிறைவேறக்கூடாது. நீங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு என்னென்ன திட்டம் வச்சுருக்கிறீங்களோ அதை நிறைவேற்றும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த விசேஷமான இந்த நாளிலும் நம்ம யாராக மாறலாம்? குணசாலியான ஸ்திரீயாக மாறலாம், புத்தியுள்ள ஸ்திரீகளாய் மாறலாம், நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீகளாக மாறலாம். நமக்கு ஆண்டவர் 3 வேலை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வீடை சமாதானத்தின் வீடாக மாற்றணும். 2வது நம்ம வீட்டை ஜெப வீடாக மாற்றணும். 3வது நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற பிசாசின் கிரியைகளை காலின் கீழே வைத்து நசுக்கி போடணும். எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவர் சமூகத்தண்டையில் நம்மை உருவாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. எல்லாரும் எழும்பி நின்று கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒரு முறையாய் ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு தேவனுடைய வசனத்திலிருந்து பேசின வார்த்தைகள் ஒருவேளை எனக்கு புரியலை, அந்த இயேசு யார் என்று எனக்கு புரியலை, வேதம் புரியலை, அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் முன்னுக்கு கடந்து வாங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஒரு குணசாலியான ஸ்திரீயாய் மாற்றும். குணசாலியான ஸ்திரீயாய் மாறுவதற்கு என்னுடைய வாழ்க்கையில் நல்ல வேதத்தை வாசிக்க, ஆராய்ந்து பார்க்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தில் ஆண்டவரே நான் குணமுள்ள ஒரு ஸ்திரீயாக மாற்றிவிடும். என் குடும்பத்தில் ஆண்டவரே ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயாக மாற்றிவிடும். என்னுடைய குடும்பத்தை நான் நல்லா கட்டணும் ஆண்டவரே. எனக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தை நான் நல்லா கட்டணும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எங்கள் வீட்டின் சமாதானத்தை எப்பொழுதும் காத்துக்கொள்கிறவளாய் மாற்றும் ஐயா. என் நிமித்தமாக என் குடும்பத்துக்குள்ள சண்டை வரக்கூடாது. என் நிமித்தமாக என் குடும்பத்துக்குள்ள போராட்டம் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால் என் இருதயத்தில் சமாதானம் ஆளக்கடவது, தேவ சமாதானம் ஆளக்கடவது, என்னுடைய இருதயத்தில் வசனம் ஆளக்கடவது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் கவலைகள், பாரங்கள், பிரச்சனைகள் வரும்போது அவைகளுக்காக நான் கவலைப்படாதபடிக்கு உம்முடைய சமூகத்தண்டில் எல்லாவற்றையும் ஜெபத்தின் மூலமாய் சொல்லிவிட உம்முடைய சமாதானம் என் இருதயத்திலும் என் சிந்தையிலும் ஆண்டவரே எப்பொழுதும் இருக்கும்படியாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா 2 கரங்களையும் உயர்த்தி எங்கள் வீடு சமாதானத்தின் வீடாக மாத்திரம் அல்ல ஆண்டவரே, ஒரு ஜெப வீடாக மாற்றும்.
நம்ம ஜோம் பண்ணலாட்டி யாரும் ஜோம் பண்ண மாட்டாங்க. நம்ம ஜோம் பண்ணலாட்டி நம்முடைய பிள்ளைங்க ஜோம் பண்ண மாட்டாங்க. நம்ம கணவர் ஜோம் பண்ண முடியாது. ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணுங்க. இயேசுவே எங்கள் வீட்டை ஜப வீடாக மாற்றுமாப்பா. ஆமென். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னால், வேலைக்கு போகாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் எடுத்து உங்கள் வீட்டில் நடந்து நடந்து ஜோம் பண்ணுங்க. ஜோம் பண்ணுற நேரத்தில் நல்லா உற்சாகத்தோடு கூட கருத்தோடு கூட தனி அறையில், ஆமென், ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்காக செய்யாவிட்டால் நான் உம்மை விடவே மாட்டேன். ஜபம் என்பது வீணாக தண்ணீரை தெளிப்பது போல் அல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஊற்றணும். இயேசுவே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், உம்மை நம்புகிறேன், இந்த காரியத்தில் எனக்கு ஒரு நன்மை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவர் ஜபத்திற்கு பதில் கொடுக்கும் வரைக்கும், ஆமென், அறை வீட்டுக்குள்ளாகின ஒரு ஜப வாழ்க்கை எனக்கு தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் கணவரும் மனைவியும் ஜபிக்கக்கூடிய கிருபை தாரும் ஐயா. இயேசுவின் நாமத்தினால் குடும்ப ஜபங்கள் உண்டாகட்டும். வீடுகளெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் கட்டுண்டவர்கள் விடுதலை அடைவதற்காய் எங்கள் வீடுகளில் ஜபம் நடக்கட்டும். பிரஜாதிகள் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளும்படியாய் எங்கள் வீடுகளை நாங்கள் கர்த்தாவே சுவிசேஷத்துக்கு திறந்து கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் எங்கள் வீட்டை கட்டுகிறவர்களாய் மாற்றுமாப்பா. எங்கள் வீடுகளை கட்டுகிறவர்களாய் மாற்றும். பிரசன்னம் நிறைந்தவர்களாக ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் நிறைந்த வீடுகளாய் மாற்ற எங்களுக்கு கிருபை தாரும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய், எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், எங்கள் பட்டணத்துக்கு விரோதமாய், எங்கள் தேசத்துக்கு விரோதமாய் இருக்கிற அந்தகாரத்தின் கிரியைகள், அசுத்த போராட்டத்தின் ஆவிகள், அவைகளை காலின் கீழே கொண்டு வருகிற ஸ்திரீகளாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் பட்டணத்தில் பிசாசின் கிரியைகள் மேற்கொள்ள கூடாது. ஆமென். தேச பிசாசின் கிரியைகள், வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் மேற்கொள்ள கூடாது. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் பிசாசின் கிரியைகளை காலின் கீழே வைத்து நசுக்குகிறவர்களாய், ஆமென், எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க உதவி செய்யும். எங்கள் பிள்ளைகளை கர்த்தாவே, ஆமென், அறைகளிலே ஒளித்து வைத்து தப்பிதமான நண்பர்கள், தப்பிதமான சேர்க்கைகள், தப்பிதமான இன்டர்நெட் கனெக்ஷன்கள் எங்க பிள்ளைகளுக்குள்ள வராத படிக்கு எங்க பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும் ஐயா. எங்க பிள்ளைகள் 7 வருஷம் கழித்து பூரணப்பட்டு வரும்போது அவர்கள் ராஜ கிரீடம் அணிந்தவர்களாய், ஆமே, சாட்சியின் ஆகமங்களை தங்கள் கைகளில் ஏந்தினவர்களாய் நிற்க உதவி செய்யும். எங்கள் பிள்ளைகளை குறித்து நீர் வைத்திருக்கிற நோக்கத்தை, திட்டத்தை நிறைவேற்றும். இயேசுவின் நாமத்தினால் எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக பிசாசு போடுகிற தந்திரங்கள், பிசாசு போடுகிற திட்டங்கள், இவைகளை இயேசுவின் வல்லமையான நாமத்தினால் எதிர்த்து நிற்கிறோம். காலின் கீழே வைத்து நசுக்குகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் எங்களை ஆசீர்வதியும். எங்களோடு உமது கரம் கூட இருக்கட்டும். இந்த வாரமெல்லாம் இந்த வசனத்தை நாங்கள் தியானித்து ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை கட்ட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். புதுவாழ்வு ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். தமிழ் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை காலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 8:45க்கும், 4ஆம் ஆராதனை காலை 10:30 மணிக்கும், 5ஆம் ஆராதனை மதியம் 12 மணிக்கும், மாலை ஆராதனை 6 மணிக்கும் நடைபெறும். ஆங்கில ஆராதனை முதல் ஆராதனை காலை 6:30க்கும், 2ஆம் ஆராதனை காலை 8:15க்கும், 3ஆம் ஆராதனை காலை 10 மணிக்கும், 4ஆம் ஆராதனை காலை 11:45 மணிக்கும், மாலை ஆராதனை 4:30 மணிக்கும் நடைபெறும். சிறுவருக்கான ஆராதனை அனைத்து ஆராதனை நேரங்களிலும் நடைபெறும். இந்தி ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 11:30 மணிக்கும், தெலுங்கு ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கும் நடைபெறும். பெண்கள் ஆராதனை வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். வாலிபர்கள் சிறப்பு ஆராதனை சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும்.
எங்கள் முகவரி எண் 6, அண்ணா சாலை, சின்னமலை, சென்னை 6,15,000. 24 மணி நேர தொலைபேசி எண் 914422353535. நமது அனைத்து ஆராதனைகளையும் நேரடி ஒலிபரப்பாக www.nlag.in என்ற இணையதளத்திலும் காணலாம். மேலும் SMS செய்ய 9885454400 என்ற எண்ணுக்கும், ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு hope center@nlag.in என்ற மெயில் ஐடிக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.